அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய நாமம் இன்றைக்கு மகிமைப்பட்டது. நான் அதை உணர்ந்தேன். அல்லேலூயா. எனக்கு இது புதுசு கிடையாது. 44 ஆண்டுகள் நானும் சபையில இப்படிப்பட்டதான கீழ ஆராதனைகளை நடத்தி அழுத்து போறவன். அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்தை இன்றைக்கு நம்ம மகிமைப்படுத்தி இருக்கிறோம். வருகிற வியாழக்கிழமை கிறிஸ்துவானவர் பாலகனாய் பிறந்த அந்த கொண்டாட்டத்துக்கு ஆயத்த ஆராதனையாக இந்த ஆராதனை அமைந்திருக்கிறதை நான் உணர்ந்து நான் ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருந்தேன். 3 காரியத்தை இந்த அருமையான கீத ஆராதனை மூலமாக தேவன் எனக்கு உணர்த்தினாருங்க. நம்பர் 1, தேவ பிரசன்னம் இந்த கீத ஆராதனையிலே வெளிப்பட்டது. அல்லேலூயா. இரண்டாவதாக புதிய உற்சாகம் இந்த கீத ஆராதனை மூலமாய் நமக்குள் வந்திருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது நம்முடைய குரல் வளங்கள் எல்லாம் தொழிற்க செய்தார். அல்லேலூயா. ஆமா, இந்த 3 காரியத்தின் மூலமாக இயேசு பாலனுடைய நாமம் மையப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாடல் பாடி ஆண்டவரை மையப்படுத்த உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். இந்த கீத ஆராதனை, இந்த ஆராதனை சிறப்பு செய்தியாக என்னை அழைத்த அன்பு போதகரை அவர்களுக்கும் அருமையான அவை மூப்பர் குழுவினர் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஒரு பாடலோடு கூட உங்கள் மத்தியிலே நான் கர்த்தருடைய செய்தியை நான் ஆரம்பிக்கிட நான் ஆசிக்கின்றேன். உங்கள் மத்தியிலே ஒரு பாடலோடு கூட கர்த்தருடைய நாமத்தை நானும் உயர்த்தி காட்ட விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமா, வான்வெள்ளி பிரகாசிக்குமே, உலகில் ஒளி பேசிடுதே, இயேசு வரும் வேளை மனமே மகிழ் பாடிடுதே, மனமே மகிழ் பாடிடுதே. பசும் பொருளை மஞ்சத்திலே திருமாலகத் துயிலுகின்றார். அவர் கண்ணியமல நம்மை கண்டறிவார், ஆதிகள் கோரிடுவார். பாவெள்ளி பிரகாசிக்குமே, உலகில் ஒளி பேசிடுமே, ஆண்டவரே, வரும் வியாழக்கிழமை நாங்கள் சபைகளிலே ஆசனிக்க இருக்கின்ற ஐயா கிறிஸ்து பிறப்பு சிறப்பு ஆராதனைக்கு ஆண்டவரை ஆதாரமாக ஒரு ஆயத்தமாக இன்றைக்கு இந்த கீத ஆராதனையை இந்த சபையிலே வைத்து என்னுடைய குரல் வளங்களையும் எங்களுடைய ஆண்டவரை எங்களுடைய பிரசன்னத்தையும் ஆண்டவரே எங்களுடைய உற்சாகத்தையும் நீர் ஆண்டவர் வெளிப்பட செய்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உடைய நாமம் மையப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்களுடைய இருதய கண்களில் திறந்தோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம புது உற்சாகத்தோடு கூட இருக்கிறோம். அல்லேலூயா.
ஆமா, டிசம்பர் மாதம் பிறந்து விட்டதல்லாதே நமக்கு உற்சாகம். அதோடு கூட இப்படிப்பட்ட சிறப்பு நிகழ்ச்சிகளை வைத்து ஆயர்மார்கள் சபைகளில் நம்மளை பயன்படுத்துகிறார்களே, அது இன்னும் உற்சாகத்தை நமக்கு அதிகமாக கொண்டு வருகிறது என்பதிலே நாம் அதிகமாக மகிழ்ச்சி அடைய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய 2 வசனங்களை வாசிப்போம். யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு அமைக்கப்பட்டிருந்த கன்னியிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னியின் பேர் மரியாள். 27, 28மா? 1, 27, 28. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு அமைக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியிற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டு தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கன்னி மரியாளுக்கு ஆண்டவர் தோன்றி தரிசனமாய் தோன்றி அல்லது அங்கே வாழ்த்து செய்தி கொடுக்கப்படுகிறது. கன்னி மரியாளுக்கு வாழ்த்து செய்தி கொடுக்கப்படுகிறது. அந்த வாழ்த்து செய்தியுடைய சுருக்கம் சாராம்சம் என்னவென்றால், கருப்பொருள் என்னவென்றால், மரியாளே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ கிருபை பெற்றிருக்கிறாய் என்கிறதான அந்த வாழ்த்து செய்தி கன்னி மரியாளுக்கு பிறக்கின்றது. அந்த நாட்களிலே 5 மரியாள்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த நாட்களில் 5 மரியாள் இருந்திருக்காங்க. முதலாவது மரியாளுக்கு பேர் என்ன தெரியுமா? முதலாம் மார்க்குவின் தாயாகிய மரியாள். இரண்டாவது ஒரு மரியாள் கிளையப்பா என்று சொல்லக்கூடிய மரியாள். மூன்றாவது மகதலேனா மரியாள். நான்காவது பெத்தானியா கிராமத்து மரியாள். 5வது கன்னி மரியாள். இந்த 5 மரியாளில இந்த கன்னி மரியாளுக்கு மாத்திரம் தேவனுடைய வாழ்த்து செய்தி சிறப்பாக வந்து பிறக்கின்றது. ஹல்லேலூயா. அந்த பிறப்பின் அந்த வாழ்த்து செய்தியினுடைய சுருக்கம் என்னவென்றால், கருப்பொருள் என்னவென்றால், மரியாளே நீ தேவனின் கிருபை பெற்றிருக்கிறாய், நீ வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகின்றான் தேவதூதன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆதவாக்கம் இந்திய சூசிய திருச்சபைய விசுவாச குடும்பங்களே, தேவதூதன் தோன்றி கன்னி மரியாதைக்கு நீ கிருபை பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்து செய்தி. அது எந்த கிருபை? இயேசு பாலகனை 10 மாதங்கள் சுமக்கக்கூடிய பெரிய கிருபை. இயேசு பாலகனாகிய கருவை தன்னுடைய வயிற்றிலே அவள் ஏந்தி சுமக்கக்கூடிய அந்த பெரிய கிருபைய அன்றைக்கு எத்தனையோ மரியாள் இருந்திருக்கிறாங்க. அந்த மரியாதைக்கெல்லாம் அந்த கிருபை கிடைக்கல. ஆனா அந்த கன்னி மரியாளுக்கு மாத்திரம் அந்த கிருபை வந்து இறங்கிட்டு, ஆகனாலே ஆண்டவருடைய தேவனுடைய மக்களே, ஆண்டவரே எல்லாரையும் அழைக்கிறாருங்க. ஆனால் எல்லாரையும் தெரிந்து கொள்வது கிடையாது. ஹல்லேலூயா. நாங்க ஊழியக்காரங்க இருக்கிறோம், நம்ம எல்லாரையும் அழைத்து எங்களையும் அழைத்திருக்கிறாருங்க. ஆனால் எங்களையும் ஊழியத்திற்கு என்று பிரத்யேகமாய் தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை விசுவாசிகளாய் இருக்கும்படியாக பிரத்யேகமாய் தேவன் அழைத்திருக்கிறாருங்க. ஆகவே அன்றைக்கு 5 மரியாள் இருந்தாலும் இந்த கன்னி மரியாளுக்கு ஒரு சிறப்பான ஒரு தெரிந்து கொள்வது என்னவென்றால், நீ குழந்தையாக இயேசு பாலகனை நீ சுமப்பதற்கு பெற்றெடுப்பதற்கு ஒரு தாயாக நீ விளங்குவதை ஆண்டவர் மாற்றியிருக்கிறாரு. ஆகவே உனக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி அங்கே தேவதூதன் தோன்றி அங்கே வாழ்த்துக்களை சொல்லுகிறதை நாம் திருமறையிலே நாம் வாசிக்க கேட்டோம். அருமையானவர்களே, இந்த வாழ்த்து செய்திக்கு ஏற்றார் போல கன்னிமரியாளுடைய வாழ்க்கை தேவனுடைய கிருபையை அவள் பெற்றுக் கொண்டவளாய் வாழ்ந்தாள். ஹல்லேலூயா. இந்த கிருபை தேவன் தந்த கிருபை பாலாளல்லா ஓசை கிருபை. இந்த கிருபை தேவன் தந்த கிருபை பாலாளல்லா ஓசை கிருபை. இந்த கிருபையை கன்னி மரியாள் பெற்றுக் கொண்டார். அதற்கு இந்த கன்னிமரியாளுடைய வாழ்க்கையில காணப்பட்ட சிறந்த அம்சங்கள் என்ன? அன்றைக்கு எத்தனையோ மரியாள் இருந்தார்கள். அந்த கன்னி மரியாளுக்கு மாத்திரம் இயேசு பாலகனை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தாயாக போற்றக்கூடிய ஒரு கிருபை அவளுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. இந்த கிருபையை கன்னி மரியாள் பெற்றுக் கொடுத்தது சாதாரண காரியம் அல்ல.
கன்னிமரியாள் அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொண்டது நம்ம எதிர்பார்க்கப்படாத வாழ்க்கை அல்ல, சிறப்பான 3 அம்சங்களை கொண்டவளாய் வாழ்ந்தாள். அதுதான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் சொல்லி முடிக்க போகிறேன். 3 சிறப்பு அம்சங்களை கொண்டவளாக கன்னிமரியாள் ஜீவித்தாள். 3 சிறப்பு கிருபைகளை பெற்றுக் கொண்டவளாக கன்னிமரியாள் அன்றைக்கு வாழ்ந்திருக்கிறார். அதே போல இன்றைக்கு நம்ம வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுப்பா பிறப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. இன்றைக்கு நம்ம கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். ஆனா யாருடைய வாழ்க்கையிலும் என்ன உள்ளத்துல கிறிஸ்துமஸ் கிடையாது. வீட்டுல கிறிஸ்துமஸ் இருக்குது, அக்கப்பக்கத்துல கிறிஸ்துமஸ் இருக்குது. ஆனா நம்முடைய உள்ளத்துல மெய்யாகவே கிறிஸ்துமஸ் இருக்கிறான்னு பார்த்தா நம்முடைய உள்ளத்துல கிறிஸ்துவானவர் இன்னும் பிறக்காம தான் இருக்கிறாருங்க. இன்னும் இயேசுவானுடைய ரட்சிப்பை பெறாத எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவானுடைய பிறப்பு எதை நமக்கு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகையாக அமைய வேண்டும். இந்த ஆண்டிலே நம்ம வருகிற வேலைக்கிழமை கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆசரிக்க போகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் பண்டிகையாக அமைய வேண்டும். ஒரு ஆசீர்வாதமான ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை நமக்கு விளங்க வேண்டும். வெறும் பண்டிகை மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளத்திலே இயேசுவானவர் பிறந்த அந்த மகிழ்ச்சி நமக்குள்ளாக வர வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் பண்டிகையுடைய அர்த்தம். உண்மையான கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ளாத கிறிஸ்துமஸ் என்னவென்றால், உள்ளத்திலே இயேசுவானவர் பிறக்காமல் நம்ம எத்தனை கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருந்தாலும் ஆண்டுடைய வருகையிலே அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கிறிஸ்துமஸ் இஸ் a time of preparation என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் கொண்டாட இருக்கிறோம் வருகிற வேலைக்கிழமை. இது ஒரு ஆயத்த ஆராதனை நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆயத்த ஆராதனையிலே கன்னிமரியாளை நமக்கு உண்மையாக ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துகிறாருங்க. அந்த கன்னிமரியாளுடைய வாழ்க்கையில அவள் கிருபையை பெற்றுக் கொண்டதற்கு 3 ரகசியம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது ரகசியம், கன்னிமரியாளுடைய வாழ்க்கையில முதலாவது ரகசியம் லூக்கா 1:48 வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். கர்த்தர் தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தார். இது முதல் போதும். கர்த்தர் அடிமையுடைய தாழ்மையை நோக்கி பார்த்தான் என்று சொல்லி கன்னிமரியாளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்ப கன்னியருடைய வாழ்க்கையில என்னது இருந்தீங்க? தாழ்மையின் ஜீவியம் இருந்துச்சு. அல்லேலூயா. her humble life, her humble mind என்று சொல்லி ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. கன்னிமரியாளுடைய வாழ்க்கையிலே இயேசுப்பாவை அவள் சுமந்து இயேசுப்பாவை அவள் பெற்றெடுப்பதற்கு அவர் சாதாரண பெண்மணியாய் இருக்கவில்லை. அவள் ஆணவம் முடிஞ்சவளாய் இருக்கவில்லை. அவள் அங்கே ஆணவம் முடிஞ்சவளாய் வாழவில்லை. அவள் அங்கே என்ன பண்ண முடியலங்க? அங்கே அவள் பெருமைப்படுத்தவளாய் வாழவில்லை. தன்னை தரைமட்டமாய் தாழ்த்துகின்றாள் வேதம் சொல்லுகிறது. என் இரட்சகரின் வாழ்க்கையில் பிறப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி கேட்கிற ஒரு பெண்மணியாய் காணப்பட்டார். ஆண்டவரை சுமப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியாய் காணப்பட்டார். என் ஆண்டவர் இரட்சகரின் வாழ்விலே என்னை வந்து தோற்றுவதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியாய் தன்னை தாழ்மைப்படுத்தினார். பிரியமானவர்களே, பெருமைகளுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார், தாழ்மைகளுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். இந்த கிருபையை யார் பெற்றுக் கொண்டார்? கன்னிமரியாள் பெற்றுக் கொண்டார். அவருடைய வாழ்விலே இயேசுவானுடைய அந்த குழந்தை பாருங்க, இயேசுவானவர் அங்கே அவதரிக்கும்படியாக பிறக்கும்படியாக ஒரு பெரிய கிருபையை அவர் பெற்றுக் கொண்டார். பெரியவார்களே, நம்முடைய வாழ்க்கையை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் தாழ்த்த வேண்டியது அவசியம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம தரைமட்டம் தாழ்த்த வேண்டியது அவசியம். பரிசுத்த யோவான் சாதகன் என்ன சொல்றாரு தெரியுங்களா? யோவான் 3:30 வாசிங்க. யோவான் 3:30 படிங்க. யோவான் சாதகன் என்ன சொல்லுகிறாருங்க? யோவான் 3:30 படிக்கலாம். அவர் பெருக வேண்டும், நான் சிறுகவும் வேண்டியதுதான். He must increase, but I must decrease என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நம்மை தரைமட்டமாய் தாழ்த்த வேண்டும். பெருமைப்படுத்தி அலைவது கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. ஆணவம் பிடித்து அலைவது கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்தப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் உயர்த்தப்படுவோம் என்பதில் சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் தாழ்மைகளுக்கு தான் பக்கத்தில் இருக்கிறாரு.
ஆனா பெருமை பிடிச்சவங்களுக்கோ ஆணவ பிடிச்சவங்களுக்கு தூரத்தில் இருக்கிறாரா? வலையா சங்கீதம் 138 வாசிங்க, 138 6 படிங்க, சங்கீதம் 138 6வது வசனத்தை படிங்க சத்தமா. சங்கீதம் 138 6வது வசனம். மேட்டுமையானவரையும் தூரத்தில் இருந்து பார்க்கிறாரா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மேட்டுமை பிடிச்சு அலையாதுங்க, அகந்தை பிடிச்சு அலையாதுங்க. ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில பிறக்கவே மாட்டார். ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிருபையை ஊற்றவே மாட்டார். ஏசப்பா நம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில அவர் தரவே மாட்டார். எந்த அளவுக்கு நம்மை தரைமட்டமாக தாழ்த்துகிறோம் அந்த அளவுக்கு தான் அவருடைய கிருபை நம்மிடத்தில் பெருக போகிறது. அல்லேலூயா. வருகிற கிறிஸ்துமஸ் நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, நம்முடைய இல்லத்திலே கிறிஸ்துமஸ், நம்முடைய உள்ளத்திலே கிறிஸ்துமஸ் அமைய வேண்டும் என்றால் நம்முடைய தரை மட்டுமாக தாழ்த்த வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோவாசாலை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அங்கே தாவீதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? சங்கீதம் 22:6 படிக்கலாம். சங்கீதம் 22:6. ஒரு அரசர் ராஜா என்ன சொல்கிறார்? சங்கீதம் 22:6. நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல. போதும்பா. நானோ ஒரு புழு, நான் மனுஷன் அல்ல. நான் ஒரு அரசன் கிடையாது, நான் ஒரு ராஜா கிடையாது, நான் ஒரு புழுவா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறாரே. ஒரு அரசன் ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு புழு என்பதாக உணர்கிறாரே. இன்றைக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். கீழ் ஆராய்ந்து வந்து அமர்ந்து ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறோம். வருகிற வேலைக்கிழமை ஆண்டுடைய பிறப்பின் பண்டிகையை நம்ம கொண்டாட இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்னைக்காவது நம்மை தாழ்மைப்படுத்தியிருக்கிறோமா? நாம் ஒரு பாவி என்பதை உணர்ந்திருக்கிறோமா? நாம் எல்லாரும் பாவிகள். நம்ம யாரும் நீதிமன்றங்கள் கிடையாது. நம்ம எல்லாரும் பாவியிலும் பிரதான பாவி என்று சொல்லி அப்போஸ்தலன் யோவான் சொல்லுகிறார். அப்ப நான் பவுல் சொல்றாருங்க. அவங்க எல்லாம் அப்படி சொல்லும் பொழுது தேவ பிள்ளைகளாகிய நாம, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம நம்மளை தரைமட்டமாய் தாழ்த்துவோம் பொழுது தேவ கிருபை நம் குடும்பங்களிலே பெருகும். தேவ கிருபை நம்ம சபையிலே வந்து இறங்கும். தேவ கிருபை நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தொடும். அப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே நமக்கு பெரிய கொண்டாட்டம், நம்முடைய இல்லத்திலே பெரிய கொண்டாட்டம் பிறக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. தாழ்மையை அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்ந்தே மகிழ்ந்தே ஒரு கோடி தோன்றினமே, உயர்ந்தே மகிழ்ந்தே ஒரு கோடி தோன்றினமே, உவங்கே மகிமை தருகிறோம், உங்கள் நாள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமெனோ, 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 ஆமெனோ. கன்னிமரியாள் தேவனுடைய கண்களிலே அவளுக்கு கிருபை கிடைச்சது. எத்தனையோ மரியாதைக்கு வாழ்ந்தாங்க. கன்னிமரியாளுக்கு தேவ கிருபை வந்து இறங்கிட்டு காரணம் அவள் தன்னை தரைமட்டமாக தாழ்த்துகிற ஒரு பெண்மணியாக இருந்தாள். அருமையான சகோதரிமார்களே, அருமையான ஐயாமார்களே, அருமையான தம்பி தங்கைக்குமார்களே, உங்களுடைய கிறிஸ்துமஸ் நாட்களையாவது தரைமட்டமாக தாழ்த்தி ஒரு பாவி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அவரை நன்மையினாலும் கிருபையினாலும் கொடுசுட்டுவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. இரண்டாவதாக அந்த கன்னிமரியாளுக்கு தேவ கிருபையை பெற்றுக் கொண்டால் இரண்டாவது காரணம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கி 1:1 அதிகாரம் 38 வசனத்துடைய முதல் பகுதி. அதற்கு மரியாள், இதோ நான் அடிமை போதும். முதலாவது தன்னை தரமட்டமாய் தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்தாள். இரண்டாவதாக கன்னிமரியாள் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு இரண்டாவது வேதம் என்ன சொல்லுகிறது? இதோ நான்
ஆண்டவருடைய கருத்திலே தன்னை அர்ப்பணித்தான். அல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியம், கமிட்மெண்ட் லைஃப், சரண்டர், ஃபுல் சரண்டர் லைஃப், டெடிகேட் லைஃப் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அருமையான தாய்மார்களே, அருமையான சகோதரிமார்களே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களையாவது உங்களுடைய வாழ்க்கைய ஆண்டுடைய கருத்தில் முழுமையாக அர்ப்பணிச்சிருங்க. அர்ப்பணிப்பு இல்லாமல் ஆண்டவர் ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய முடியாது. அர்ப்பணிப்பு இல்லாமல் இந்த சபையில ஆண்டவர் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அர்ப்பணிப்பு இல்லாமல் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. அர்ப்பணிப்பு இல்லாமல் உங்களுடைய புருஷனை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. அர்ப்பணிப்பு இல்லாமல் உங்களுடைய மனைவியை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களையாவது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் வேண்டாம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களையாவது தேவ பிரசன்னம் நம்முடைய வீட்டுக்குள்ளார இறங்கணும் வேண்டாம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களையாவது தேவ மகிமையை உங்கள் வீட்டு குடும்பத்துக்குள்ளார வந்து இறங்க வேண்டும் என்றால், ஆசீர்வாதமாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஒரு அற்புதம் பிறப்பதற்கு கன்னிமரியாள் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார். ஒரு அதிசயமான தேவன் பிறப்பதற்கு கன்னிமரியாள் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார். ஒரு பெண்மணி தன்னை அர்ப்பணித்தபடினால்தான் இந்த உலகத்துக்கு ரட்சகர் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு பெண்ணானவள் அங்கே கன்னிமரியாள் தன்னுடைய வாழ்க்கையை யாரோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் என்று சொல்லி அவள் எப்படியோ வாழ்ந்திருந்தாள்னா, இன்றைக்கு இயேசு பாறையில பூமியில பிறந்து நம்மளை ஆசீர்வதித்திருக்க முடியாது. நம்மளை கிறிஸ்தவர்களாக, உயிருள்ள கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டிருக்க முடியாது. இந்த சபையில நம்ம உட்கார்ந்து இன்றைக்கு அவரை ஆராதித்திருக்க முடியாது. கீழாரையில பங்கு பெற்று அவருடைய நாமத்தை உயர்த்தி காட்டியிருக்க முடியாது. ஒரு பெண்ணுடைய முழுமையான அர்ப்பணிப்பு தான் ரட்சகர் உலகத்தில் வருவதற்கு காரணமாகிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபையில அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பெண்மணி இருந்தால் இந்த சபை நாளுக்கு நாள் வளர்ந்து போயிருப்பார்களே. ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பெண்மணி இந்த சபையில் இருப்பார்களானால் இந்த சபை எங்கேயோ வளர்ந்து போயிடும். அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? உங்களை அர்ப்பணிங்க, உங்களை தாழ்மைப்படுத்துங்க. உங்களை அர்ப்பணித்தா அற்புதத்தை ஆலயத்திற்குள் பிறப்பார். உங்களை முழுமையாக அர்ப்பணித்து விட்டால் அற்புதத்தின் ஆண்டவர் இந்த ஆலயத்தில் நமக்கு தோன்றுவார். உங்களை முழுமையாக அர்ப்பணித்து விட்டால் ஆலயத்திலே ஆண்டவராய் இயேசுவானவர் வந்து இறங்கி நம் எல்லாருடைய உள்ளங்களிலும் அவர் அவதரித்து அவர் குதூகலையும் கொண்டாட்டத்தையும் தருவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. அற்புத 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 இயேசு அற்புத. அதுகளை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை கண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஆயுத ஆராதனையிலே உங்களை முழுமையாய் அர்ப்பணித்து விட்டால் வருகிற கிறிஸ்துமஸ் தினத்திலே ஆண்டவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார்கள். கன்னிமரியாளுடைய வாழ்க்கையிலே அவள் தேவ கிருபையை பெற்றுக் கொண்டால் அவள் சும்மா பெற்றுக் கொள்ளவில்லை, அவள் ஏனதானம் என்று வாழவில்லை, அவள் எப்படி இருக்கவில்லை, என் ஆண்டுடைய கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னை தரமட்டமாய் தாழ்த்துவாள். ஆண்டுடைய கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாய் அர்ப்பணிப்போடு வாழ்ந்தார்.
அவனுக்கு தேவ கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. மூன்றாவது கொடுக்கப்பட்ட மூன்றாவது பெரிய நற்பண்பை வேறு வாசத்தில் முடிப்போமா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனமுடைய அடுத்த பகுதி. இதோ உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் என்றால் போதும். இதோ உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே எனக்கு ஆக கடவுள் என்று சொல்லி தேவன் நோக்கி அவள் சொன்னார். இது நமக்கு எதை வெளிப்படுத்தி பாருங்கள் தெரியுங்களா? இது நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறது தெரியுமா? அவருடைய வாழ்க்கையிலே தியாக சிந்தையோடு கூட வாழ்ந்தார். அல்லேலூயா. அவர் மனத்தாழ்மையோடு வாழ்ந்தது மட்டுமல்ல, அவள் முழுமையான அர்ப்பணிப்பின் ஜீவியை நடத்துவது மாத்திரமல்ல, அவள் தாழ்மை அவர் வாழ்க்கையிலே அவர் தியாக சிந்தை படைத்த ஒரு பெண்மணியாய் காணப்பட்டார். தியாக சிந்தை என்ன? நம்ம நகரங்களை கலைத்து வைப்பது தியாக சிந்தை கிடையாது. உள்ளத்துல தியாக சிந்தை வரணும். அல்லேலூயா. நம்ம எவ்வளவு நகரத்தை போட்டுக்கலாம், உள்ளத்துக்குள்ள தியாக சிந்தை வரணும். அதை கொடுக்கிறவரு இயேசு பாலகன் தான். அல்லேலூயா. அதை கொடுக்கிறவரு இயேசு பாலகன் தான் கொடுக்க முடியும். மனத்தாழ்மையை கொடுத்தவரு, முழுமையான அர்ப்பணிப்பு ஜீவத்தை அவர் கொடுத்தவரு, அதோடு கொண்டு அவர் நிறுத்தவில்லை. மூன்றாவது பெரிய கிருபை கொடுக்கிறாரு. தியாக சிந்தையோடு வாழ்மகனே என்று சொல்லி அவனை தியாக சிந்தையோடு கூட வாழ வைத்தார். தியாக சிந்தையோடு வாழ்ந்தார். இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் என்பது தியாக சிந்தையின் மார்க்கம். கிறிஸ்தவ மார்க்கம் என்பது என்ன பண்ணுங்க? நம்மை பிரபலப்படுத்த மார்க்கம் கிடையாது. இயேசப்பாவுடைய தியாக சிந்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ஒரு மார்க்கம். இயேசப்பா தன்னை கல்வாரி சிலுவையிலே தியாக பலியாய் படைத்தார் பாருங்க. அந்த தியாக சிந்தையை எல்லாருக்கும் சொல்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே நம்ம தியாக சிந்தையோடு கடைசி காலத்திலே வாழ வேண்டும். அப்பொழுதுதான் சபை வளர முடியும். அல்லேலூயா. நம்முடைய சபை வளர வேண்டும் என்றால் சபை மக்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில தியாக சிந்தை பிறக்க வேண்டும். தியாக சிந்தையோடு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். தியாக சிந்தையோடு கூட வெளியே சென்று தேசப்பாவை கொண்டு அறிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் சபை வளரும். அப்பொழுதுதான் சபம் பெருகும், ஆத்மாக்கள் பெருகும். மக்கள் வெளியே நிற்கக்கூடிய அளவில் ஆண்டவர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. இது எப்பொழுது வரும்? தியாக சிந்தை படுத்துகளால் நம்ம மாறும் பொழுது வரும். அல்லேலூயா. ஒரு பெண்மணி ஆகிய ஒரு பெண்மணி இருந்தாங்க. எங்க தெரியுமா? தியாக சிந்தையோடு ஒரு பெண்மணி வாழ்ந்தாங்க. ஐடாஸ் கேடா மையார். எங்க வாழ்ந்தாங்க? ஐடாஸ் கேடா மையாரு எங்க வாழ்ந்தாங்க? வெளிநாட்டுல, வெளி ஊர்கள, வெளி தேசங்கள்ல இருந்தவங்க நம்முடைய தமிழகத்துக்கு வந்தாங்க, வெள்ளூருக்கு வந்தாங்க. அங்க சிஎன்சி மருத்துவமனையை ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு எத்தனையோ டாக்டர்கள், எத்தனையோ நர்சுகள் இன்றைக்கு படித்து பெரிய பெரிய வேலையில சென்று கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. இது எதனால் வந்தது தெரியுமா? ஒரு ஸ்கேடரமையாருடைய அந்த தியாக சிந்தையினால் உருவான காரியம். சிஎம்சி மருத்துவமனை உருவானதற்கு காரணம் அந்த ஐடாஸ் ஸ்கேடரமையாருடைய தியாக சிந்தையினால் ஏற்பட்ட ஒரு அற்புத நிகழ்ச்சி. அருமையாளர்களே, கல்கத்தாவிலே தொழுநோய் ஹாஸ்பிட்டல் உருவானது அன்னை தெரசா என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மாவுடைய பிரயாசத்தினால, தியாகத்தினால அங்கே தொழுநோய் ஆஸ்பத்திரி உருவானது. தொழுநோயாளர்கள் மத்தியில் ஊழியத்தை செய்து தியாகத்தோடு செய்தாங்க. இன்றைக்கு அருமையான கொல்கத்தாவிலே இன்றைக்கு தொழுநோய் மருத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனை அநேகரை சுகமாக்கி கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இது ஒரு அருமையான அன்னை தெரசாவுடைய தியாகத்தினால் ஏற்பட்ட உருவான ஒரு பெரிய காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சபையினுடைய வளர்ச்சி உங்களுடைய கருத்தில் இருக்கிறது. இந்த சபையினுடைய வளர்ச்சி சபை மக்களாகிய உங்களுடைய கருத்தில் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நீங்கள் அன்னை தெரசால மாதிரி, ஐடாஸ் கேடரமையா மாதிரி உங்களை முழுமையாக தியாக சிந்தையோடு நீங்கள் அர்ப்பணித்து விட்டீர்களா, இந்த சபை எங்கேயோ இருக்க போகிறது. அல்லேலூயா. வெளியே மக்கள் என்று பார்க்கக்கூடிய அளவுல, வெளியே மக்கள் இன்று ஐயங்கள் ஆலயத்தை விரிவாக்கம் பண்ணுங்க, ஆலயத்தை பெருசுபடுத்துங்க, இதை பால்கனியாக வச்சு நாங்கள் உள்ளே வந்ததற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் என்று வரும் நாட்களிலே மக்கள் கேட்க வேண்டும் என்றால் நம்ம தியாக சிந்தை நமக்குள்ளாக பிறக்க வேண்டும். அல்லேலூயா. 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 கன்னிமரியாளுடைய வாழ்க்கையிலே
தியாக சிந்தையில் புறப்படுகிறபடினாலே இயேசு பாலகனாகிய ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே பிறந்தார், அவதரித்தார், இந்த உலகத்துக்கு பெரிய மகா ரட்சிப்பை கொண்டு வந்தார். நம்மையோ ஆண்டவரின் சமூகத்திற்கு முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டுமென்றால் நம்ம யாரை போல மாறணும்? கன்னிமரியாதை போல மாறணும். எல்லாவற்றுக்கும் மாறாக இயேசப்பாவை போல மாற வேண்டும். அல்லேலூயா. இயேசு ரட்சகரை போல மாற வேண்டும். அப்பொழுது நம்முடைய தியாக சிந்தையின் மூலமாய் இந்த சபை விடங்கொள்ளாமல் போக வேண்டும். ஆத்மாக்கள் பெருகி ஆண்டவர் ஆசீர்வதிக்க தொடங்குவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை போல மாறணுமே ஏசையா, உம்மை போல் மாற்றிடுவே, உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல் மாறணுமே, உம்மை போல் மாற்றிடுவே ஏசையா, என்னை உம்மை போல் மாற்றிடுவே, என்னை உம்மை போல் மாற்றிடுவே, உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல் மாற்றிடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கீதாரையிலே இவ்வளவு நேரமாய் நம்ம பிறர் வளத்தை காண்பித்து நல்லது. இவ்வளவு நேரமாய் தேவ பிரசன்னத்தை நம்ம இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்தோம் நல்லது. இம்மட்டுமாய் புதிய உற்சாகத்தை இந்த ஆலயத்தில் உருவாக்க நல்லது. இதை காட்டிலும் கன்னிமரியுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட இந்த 3 குணாதிசயம் இதை காட்டிலும் பிரமாதம். கன்னிமரியாள் கிருபையை பெற்றுக் கொண்டா. அந்த கிருபையை பெற்றுக் கொள்ள காரணம் நம்பர் 1 என்னதுங்க? தாரை மட்டுமாய் காட்டினாருங்க. அவர் பாவி என்பதை உணர்ந்தாள். இன்னைக்கு சமுதாயத்தில் பாவி என்பதை சொல்றதுக்கு வெட்கப்படுறோம். வெட்கப்படாதுங்க. நம்ம பிரதான பாவி. அல்லேலூயா. ஒரு காலத்தில் நானும் பாவியா இருந்தேன், நீங்களும் பாவியா இருந்தீங்க. நம்மளை நீதிமான்களா மாற்றது இயேசப்பா. அல்லேலூயா. ஆகையாலே நம்முடைய தரைமட்டமாய் தாழ்ந்து பாவி என்பதை தேவன் உணரும் பொழுது அவருடைய கிருபை வெளிப்படும். இரண்டாவது என்ன பண்ணா? தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்த வேளையிலே தேவ கிருபை அவள் வாழ்க்கையிலே வெளிப்பட்டது. நம்முடைய அர்ப்பணிக்கும் பொழுது தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையில இறங்கும், ஆசீர்வாதமாய் இறங்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆலயத்தில் கூடாது. மூன்றாவது தியாக சிந்தை படைத்தவளாய் ஆண்டவர் வாழ்க்கை காணப்பட்டது. ஆகனாலே அற்புதத்தில் ஆண்டவர், அதிசயத்தில் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில அவதரித்தார், பிறந்தார், அவளை ஒரு தாயாக மாற்றினார். நம்மை ஆலயத்தில் கொள்ளாத ஒரு உயிருள்ள கிறிஸ்தவனாக தேவன் மாற்ற விரும்புகிறார். நம்மை ஆண்டவர் வராய்க்கப்பட்ட கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார்கள். இந்த நாட்களிலாவது கடைசி காலமாகிய இந்த கீழாதலை பங்குபடுத்துகிற நம்மை ஆண்டுடைய கருத்திலே தாழ்மைப்படுத்துவோம். ஆண்டுடைய கருத்திலே முழுமையாக நம்மை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுப்போம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசுவுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அந்த தியாக சிந்தை படுத்தவர்களாக நாம் மாறுவோம். தேவன் தாமே விதமான ஆசீர்வாதங்களையும் விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் நமக்கு தந்து அப்ப கன்னிமரியாளை போல தேவ கிருபையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாம் வாழும்படியாக பாக்கியத்தின் சாக்கியத்தையும் ஆண்டவர் தரும்படியாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக.